வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மட்டன் உப்பு கறி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மட்டன் உப்பு கறி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு பிரிஞ்சி இலை போடுறேன். அப்புறமா ஒரு பெரிய டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அப்புறமா கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி மட்டன் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதனால் மஞ்சள் தூள் போடலை. கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இதை நாம் குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நான் மட்டன் உப்பு கறிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோ இந்த அளவுக்கு பைட் சைஸ் பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டோம். காஞ்ச உடனே நம்ம சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிட்டோம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி சின்ன குண்டு மிளகா போடணும். இந்த உப்பு கறி டிஷ்ஷுக்கு சின்ன குண்டு மிளகா தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் இந்த காரம் கொஞ்சம் இறங்கட்டும். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஸ்வீட் ஆகிடும். அதனால் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் தான் போட்டாகணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட், கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் முழு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சின்ன வெங்காயம், இந்த சின்ன குண்டு மிளகா, அப்புறமா பூண்டு. நான் மற்றபடி மசாலா எதுவும் அரைச்சி விடலை. கரம் மசாலா போடல, பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மாதிரி எதுவுமே போடல. மட்டன் வேக வைக்கும் போது மட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக பிரிஞ்சி இலையும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து சுண்டுற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். மூடி ஓப்பன் பண்ணியே குக் பண்ணலாம். மூடி போடாமல் ஓப்பன் பண்ணி குக் பண்ணலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். தண்ணி எல்லாம் சுண்டியாச்சு. நம்ம மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வேறு எந்த மிளகாத்தூள் பெப்பர் தூள் எதுவுமே போடல. உப்பு டேஸ்ட்டோட அந்த மட்டன் டேஸ்ட்டோ கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டிநாடு உப்பு கறிங்கிறது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. நீங்கள் மட்டன் மட்டும் இல்லை, சிக்கனில் கூட உப்பு கறி பண்ணலாம். இது நீங்கள் பிளெயின் ரைஸ் வித் பருப்பு தொட்டுக்க உப்பு கறியோடு சாப்பிட்டு பாருங்கள். செமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.